இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்ற ஒன்லைன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோட கண்டென்ட் இருக்க போகுது. கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு மினி டிஸ்க்ளைமர் ஒன்று போட்டுக்கிறேங்க. கொஞ்சம் லேடிஸ் பெண்கள் நிறைய பேர் நம்ம வீடியோவை பாக்குறீங்க. நீங்களாம் கொஞ்சம் என்ன தப்பா நினைச்சுக்க வேணாம். ஏன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் நான் டீட்டெயில்டா பேச போறோம். ஸோ இது வந்து ஒரு மினிமம் ஒரு 13+ கண்டென்ட்டா இருக்கும். ஸோ நம்ம ஆடியன்ஸ் வந்து என்னை யாரும் தப்பா நினைச்சுக்க வேணாம். பிகாஸ் இந்த மாதிரி ஆட்களோட தோலை இப்பவே நம்ம உரிக்கலன்னா அப்புறமா வந்து இந்த நாடே வந்து பாத்தீங்கன்னா சீர்கெட்டு போயிடும். அதனால கொஞ்சம் 13+ கண்டென்ட்டா இருக்க போது. ஸோ கொஞ்சம் லேடிஸ்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே ஹெட்செட் போட்டுன்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா வீடியோ கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. யாரை பத்தி நம்ம ரோஸ் பண்ண போறோம்னா, ஆக்சுவலா எனக்கு டைட்டிலே வந்து கன்ஃபியூஷன்ல இருக்குங்க. எந்த ஒன்லைன்ல போலாம்? இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்ற ஒன்லைன்ல போகுமா, இல்லைன்னா எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியல சாமி அந்த மாதிரி லைன்ல போலாமான்னு எனக்கே கன்ஃபியூஷனா இருக்கு. பிகாஸ் இது ரெண்டுமே வந்து இந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு மேப் ஆகுது. யாரா அந்த பர்டிகுலர் கேரக்டர்னு பார்த்தா நம்மளுடைய சமூக சேவகர், நம்முடைய ராகவேந்திரா சாமி அவர்களின் தீவிர பக்தியாளர், நம்முடைய மாற்றுத்திறனாளிகளின் கடவுள் என்று தன்னைத்தானே அழைத்து கொள்ளும் நம்முடைய நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்களை பத்தி. அதாவதுங்க, இவரை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி தோணும்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவ்யமா இருப்பாப்ல. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் வாய்ஸ் அதட்டி பேசி நான் பார்த்தது கிடையாது. ஸோ சைலண்டா பவ்யமா உட்காந்துக்கிட்டு பவ்யமா பேசுவாப்ல. வெளி உலகத்துக்கு வந்து இவருடைய தோற்றம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு சமூக சேவகர், அதாவது தாய் தந்தை இல்லாத குழந்தைகளை எடுத்து வளர்க்கக்கூடியவர், ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்தக்கூடியவர், மாற்றுத்திறனாளிகளை தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் வளர்வதற்கு இவர் வந்து இவருடைய லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காருங்க. எப்படி மற்றவங்க வளர்ச்சிக்காக இவருடைய லைஃபை இவரே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காருங்க. இந்த மாதிரி பிம்பங்கள், இந்த மாதிரி தோற்றங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ராகவா லாரன்ஸ் அவர்களை சுற்றி இருக்கும். எங்க உண்மையை சொன்னா நம்ப மாட்டீங்க, நானே சில்லறைய செதற விட்டேங்க இந்த மனுஷனுக்கு. ஏங்க இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு வாரம் கூட இல்லைங்க, ஒரு 4 நாள் 5 நாளைக்கு முன்னாடி தான் அரசியலுக்கு வருவதா வேணாவா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட ஒப்பீனியன் கேட்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டு இருந்தாரு. நானே வந்து அதை பார்த்துட்டு, பா நீங்களாம் நல்ல மனுஷன் சார், நீங்களா வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம சமூக சேவையை செஞ்சுட்டு இருக்கீங்க, நீங்களா அரசியலுக்கு வராம வேற யார் அரசியலுக்கு வரணும்? சோ மிஸ்டர் ராகவா லாரன்ஸ், நீங்க தயவு செஞ்சு அரசியலுக்கு வரணும் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா நானே இவருக்கு வந்து வந்தீங்கன்னா சில்லறைய செதற விட்டேன். ஏன்னா அவர் சொன்ன ஒரு வார்த்தைங்க, அந்த ஒரு வார்த்தை தான் என்ன மயக்கிடுச்சு. அதாவது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே. ஐ வாண்ட் டு ரிப்பீட் திஸ் லைன்ஸ் யுவர் ஆனர். கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே. அந்த மனுஷன் அன்னைக்கு சொன்ன லைனுக்கு அர்த்தம் எனக்கு அன்னைக்கு தெரியலங்க. ஆனா இந்த வீடியோவை பார்த்த பிறகுதான் எனக்கு அர்த்தம் தெரியுது. நம்ம டீடைல்டா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் லாரன்ஸ் செய்த ஒரு சிறு குறும்படம் மாதிரி ஒரு சிறிய தொகுப்பு ஒரு நடிகை சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு வாங்க, அப்புறமா அந்த கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அதுக்கான அர்த்தத்தை நான் சொல்றேன். Your eyes is very expressive and you are so sexy. Your eyes are so sexy and your boobs are so sexy and you have good future. If I will give glamorous roles also, you have to do. And all he said. Okay. Then we sat on the bed and he tried to do something. Sir, you didn't give me the chance as of now and I think I'm not comfortable, I said. Do you think I will do that? I know how struggler's life will be. And definitely, if I cheat you, Guru Raghavendra Swami will not forgive me. I will definitely help you and I will keep you in my next project. And he said something and something happened. After that, you tried to contact him? He never responded. இப்ப புரியுதா மக்களே உங்களுக்கு? அந்த கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, இவரு சம்திங் செஞ்சிருவாப்ல, ஆனா அந்த சம்திங் செய்ய விட்டவங்க லாஸ்ட்ல எந்த பலனையும் எதிர்பார்க்க கூடாது. அவங்க கால் பண்ணா மறுக்க எடுக்க மாட்டார். அதாவது அந்த வீடியோல நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. ஏங்க அவங்க மேல நிறைய கான்ட்ரவர்சி இருக்கு, அது நம்மளுக்கு மாற்று கருத்தே கிடையாது. அது தட் இஸ் அன்வான்ட் விஷயம் நமக்கு. ஆக்சுவலா அவங்க எந்த கான்ட்ரவர்சி வேணாலும் இருக்கட்டும். பட் இப்போ இந்த கான்ட்ரவர்சி அவங்க பேசியிருக்கிறது யாரை பத்தி பாத்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ்.
அதுவும் ராகவா லாரன்ஸை வந்து நம்ம வச்சுட்டு இருந்த உயரன்றது வந்து பாத்தீங்கன்னா நான் இமயமலைக்கு மேலே வச்சிருந்தேன். ஆனா இந்த அக்கா பேசின வீடியோ நான் இப்பதான் பாக்குறேன். இப்பதான் இந்த மனுஷனோட முழு உருவம் நமக்கு தெரிய வருது. அதாவது இது வந்து கொஞ்சம் பழைய காலத்து வீடியோன்னு கூட வச்சுக்கோங்க. இப்ப அவங்க கொஞ்சம் நல்லா வெயிட் எல்லாம் போட்டாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் பழைய வீடியோவா கூட இருக்கலாம். இந்த மனுஷன் அந்த காலத்திலேயே அப்படி இருந்திருக்கிறாரு. அப்ப இந்த காலத்துல எப்படி இருப்பாரு? அதாவது திரைமறைவுக்கு பின்னால், தன்னை திரைக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாகவும், ஒரு மிகப்பெரிய சமூக சேவகராகவும், ஒரு மிகப்பெரிய ஒரு சோசியல் சர்வீஸ் சென்டரா ஜாம்பவானா காட்டுற இந்த மனிதன் இப்ப எப்படி இருப்பாருன்ற சந்தேகம் எனக்குள்ள இப்ப எழுந்திருக்கு. ஏங்க, ஒரு நடிகை வாய்ப்பு கேட்டு உங்ககிட்ட வராங்க. இது வாய்ப்பு கேட்டு வர நடிகை கிட்ட பெரும்பாலும் டிரெக்டர்ஸா இருக்கட்டும், ப்ரொடியூசரா இருக்கட்டும், ஏன்னா பணத்தை போட போற ஒரு ப்ரொடியூசரு, ஒரு டிரெக்டர் தான் அவங்களுக்குள்ள இருக்கிற ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே தூக்கின்னு வந்து வெளியில கொட்ட போறாரு சினிமால. சோ நார்மலா ஒரு நடிகையோ ஒரு நடிகரோ வாய்ப்பு கேட்டு போகும்போது இந்த டிரெக்டரோ ப்ரொடியூசரோ நார்மலா என்ன கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அம்மா உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா, உனக்கு நடிக்க தெரியுமா, எங்க கொஞ்சம் நடிச்சு காட்டு, எங்க கொஞ்சம் சிரிச்சு காட்டு, எங்க கொஞ்சம் அழுது காட்டு, எங்க கொஞ்சம் சோகமா இருந்து காட்டு, எங்க கொஞ்சம் அப்படியே ஆக்ரோஷமா ஆகி காட்டு. இதுதான் இயற்கை. ஏன்னா அது பேர்னா நடிப்பு தொழில். இது பேர் என்னங்க மிஸ்டர் லாரன்ஸ் சார்? இது பேர் நடிப்பு தொழில். சோ நடிக்க தெரியுமான்றத அவங்க கிட்ட இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்கிக்கணும். அதுக்காக அவங்கள சிலது செய்ய சொல்லலாம். ஏங்க டான்ஸ் கூட ஆட சொல்லாங்க. ஏங்க கல்யாணம் கேட்டு பொண்ணு வீட்டுக்கு போனாலே ஏமா பொண்ணுக்கு சிரிக்க தெரியுமா, ஆட தெரியுமா, பாட தெரியுமான்னு கேள்வி கேட்கிறோம். நடிக்க வந்திருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட இதெல்லாம் கேட்கறது தப்பு கிடையாது. ஆனா மிஸ்டர் ராகவா லாரன்ஸ் சார் என்ன கேட்டிருக்காருன்னா, ஐ வாண்ட் டு see your, அந்த வார்த்தை இங்கிலீஷ்ல கொஞ்சம் நல்லா இல்ல, ஒரு மாதிரி இருக்குது, 18+ போயிடுது. அதனால நான் தமிழ்லயே சொல்லிடுறேன். உங்களுடைய மார்பகங்களை நான் பார்க்க வேண்டும், உங்களுடைய வளைவு நெளிவுகளை நான் பார்க்க வேண்டும். ஐ வாண்ட் டு see your hips, ஐ வாண்ட் டு see your dance. சரி, டான்ஸ் கேட்டீங்க, ஓகே. இப்ப நீங்க என்ன பார்க்கணும்? சரி, இப்போ கூட ஓகேங்க, எங்க வெயிட் வந்து கொஞ்சம் குண்டா இருக்கிறியாமா இல்ல ஸ்லிம்மா இருக்கிறியாமான்றதுக்கு இப்ப பார்க்கலாம். மார்பகங்களை சாரி பார்க்கணும். ஏங்க அந்த நடிகை சொல்றாங்க, ஏங்க ஒரு ஒரு ரூம்குள்ள போறேன், ஒரு ஆக்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி நான் கேட்டு போறேங்க. அதுவும் யாருக்கிட்ட இந்த பேட்டின்றத நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். யாரு? டிவிகேல இருக்கிற அவர் வந்து தேசிய செய்தி தொடர்பாளரா இல்ல ஏதோ பெரிய போஸ்டிங்ல தான் இருக்காப்ல எங்க அண்ணன். அந்த ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் கிட்ட கொடுத்த இன்டர்வியூ. சோ இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் யாரை கான்டாக்ட் செய்யலாம் என்றால், ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட கூப்பிட்டு, சார் இது மாதிரி அந்த நடிகை வந்து சொன்னாலே இதெல்லாம் உண்மையா சார்ன்றதை நீங்க அவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது அவங்க தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சார் ஒரு ரூமுக்குள்ள போனேன், அப்போ வந்து எனக்கு முன்னாடி ஒரு மிரர். ஏங்க ஏன் இதை நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, நீங்க தெரிஞ்சுக்கணும் எந்த மாதிரி ஆட்கள்லாம் இந்த பூமியில இருக்கிறாங்க. அதாவது இந்த புத்துலயும் இந்த பாம்பு இருக்குமா, எந்த பாம்புனே தெரியலையடா சாமி அப்படின்ற மாதிரி தான் நடக்குது. ஏன்னா ரூமுக்குள்ள அவங்களோட மைண்ட் செட்டை பாருங்க. ராகவா லாரன்ஸோட அப்போத்தி மைண்ட் செட்டே கொஞ்சம் பாருங்க. ஒரு ரூமுக்குள்ள போறாங்களாம், ஃப்ரண்ட்ல மிரர் இருக்குமா மக்களே, ஃப்ரண்ட்ல மிரரு, ஒரு கெஸ்ட் ரூம் மாதிரி ஒன்னு இருக்கான். அந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா தான் ஒரு பக்திமான்ன்றதை காட்டணும் அப்படின்றதுக்காக ராகவேந்திர சுவாமியோட போட்டோ, அந்த வந்து ருத்ராட்சல மாலை, பத்தாத்துக்கு வந்து தூபம் மாதிரி அப்படியே எப்படி புரியுதா உங்களுக்கு? அவரு என்ன மாதிரி ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணியிருக்காருன்னா, தான் வந்து ஒரு ஆன்மீகவாதி, தான் வந்து ஒரு பக்திமான். சோ வர எல்லாருமே என்ன நினைச்சிருவாங்கன்னா, பா நான் மாதிரி மனுஷன்டா ராகவா லாரன்ஸ். எங்க சுத்தி சாம்பிராணி வாசனைங்க. எங்க அங்க போனாலே நம்மளுக்கு பக்தி பரவசத்துல என்னமோ ஆடுதுங்க அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்ல, அந்த உணரணும்ல. அதுக்காக இந்த செட்டிங், சாமி போட்டோ, அந்த தூபம் தீபம் எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு இவங்க ஆக்டிங்க்கு சான்ஸ் கேட்டு போனா, நான் இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் காட்டு அப்படின்னு கேட்டுட்டு எங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க நீங்க. ஏங்க அந்த அவங்க ஆக்டர் ஸ்ரீரெட்டி வந்து பாத்தீங்கன்னா இன்ச்சு விடாம சொல்லிட்டாங்க, இவரு என்னென்ன பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டாங்க. ஏங்க ஒருத்தன் என்ன மாதிரி ஒரு கொடூரனா இருந்தா, அதாவது அந்த வார்த்தையை நான் சொன்னா காம கொடூரனா இருந்தா, ஏங்க உன்னை நீயே டெம்ப்ட் பண்ணிக்கோ, அதை நான் பார்க்கணும். எது? ஒரு பொண்ண நடிக்க வாய்ப்பு கேட்டு வந்த பொண்ண யூ டெம்ப்ட் யுவர் செல்ஃப் அண்ட் ஐ வாண்ட் டு see that. You dance, I want to see that. Okay, ஏத்துக்கிறேன். You laugh, I want to see that. Okay, நான் ஏத்துக்கிறேன். You act, I want to see that. Okay, நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா ஒரு டைரக்டரா நீங்க கேக்குறீங்க, ஒரு ப்ரொடியூசரா நீங்க கேக்குறீங்க. அதனால you tempt yourself, I want to see that. என்ன மேட்ரு படமா எடுக்க போறீங்க நான் கேக்குறேன், இல்ல விட்டு படம் எடுக்க போறீங்களா ராகவா லாரன்ஸ் ஜி?
டெம்ப்ட் அவங்க பண்ணுறத நீங்க என்னத்தையா உட்காந்து பார்த்து அப்புறம் எங்க நான் ஏன் கொஞ்சம் இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்றீங்கன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன மாதிரி புத்தி இதெல்லாம் நான் கேட்கிறேன். என்ன மாதிரி புத்தி? நீ உன்னை டெம்ப்ட் பண்ணிக்கோ, அதை நான் பார்க்கணுன்றதுலாம் என்ன மாதிரி புத்திங்க? இந்த மாதிரி மனுஷன்லாம் வெளியில வந்து நல்லவன் வேஷம் போட்டுன்னு சுத்தின்னு இருக்கானே. ஏங்க உங்களுக்கு நாங்க சில்லறைய வேற செதற விடுறோமே. ஏங்க அவங்களே சொல்றாங்க, அதை ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸ் கிட்ட சொல்லும் போது என்னமா திருப்பி சொல்லி என்ன உன்னை டெம்ப்ட் பண்ண சொல்லிக்கிறாரா அப்படின்னு கேட்கறாங்க. ஏங்க அதுதானே எனக்கும் தெரியல. சரியான கிரேசி ஃபெல்லோவா இருப்பான் போல இவன். புரியுது? அவங்களே சொல்றாங்க, எனக்கே தெரியல என்ன நான் என்னைய டெம்ப்ட் பண்ணிக்கணுமா? இஸ் சச் எ கிரேசி ஃபெல்லோ அப்படின்ற வார்த்தையை அவங்களே மீன் பண்றாங்க. டெம்ப்ட் பண்ணிக்க சொல்லிட்டு அப்புறமா டான்ஸ் ஆட சொல்லிட்டு. ஏங்க இது பிரச்சனை என்னன்னா, இந்த பிரச்சனை நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன், இது எல்லாருக்கும் புரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கதைகளை எக்ஸ்பிளைன் பண்றேன். டெம்ப்ட் பண்ணிட்டு டான்ஸ் ஆட வச்சுட்டு அப்புறமா வந்து அவங்க பெட்டில் உட்காந்துருக்காங்க. அப்புறமா எங்க அண்ணனும் போய் பக்கத்துல உட்காந்துட்டு லைட்டா கடலையை போட்டுட்டு அப்ப சில பல சில்மிசங்களை செய்ய எங்க அண்ணன் ஆசைப்பட்டு இருக்காப்புல. அப்ப அவங்க கேட்டிருக்காங்க, என்னங்க நீங்க சான்ஸே தரல, அதுக்குன்னே இப்படி எல்லாம் பண்றீங்களேன்னு கேட்க போய் எங்க அண்ணன், ஏங்க அப்படிலாம் என்ன தப்பா நினைக்காதீங்க, நான்லாம் வந்து சுவாமி ராகவேந்திர ஜியோட பக்தனுங்க. நானு உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு அதை நான் நிறைவேற்றலன்னா அந்த சாமி சும்மா இருப்பாரு, என்ன மன்னிப்பாராங்க. He will not forgive me. சோ அப்படிலாம் நினைக்காதீங்க, நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், இப்போ வாங்க அப்படின்ட்டு. சம்திங் happened அப்படின்னு நான் சொல்லுங்க. சம்திங் happened நீ யார் சொல்லியிருக்காங்கன்னா அந்த நடிகையே சொல்லியிருக்காங்க. அப்புறமா ஃபெலிக்ஸ் கேட்குறாரு, சரி ஓகே சம்திங் happened, ஆஃப்டர் தட் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரான்னு கேட்குறாங்க. he never responded to my call. அவர் என் ஃபோன் காலே எடுக்கல. ஸோ இந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காப்லன்னா, இப்போ வருதா, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது. கடமையை இவர் செஞ்சிருவாப்புல, அந்த அதர் சைடு பலன் அவங்க யாரும் எதிர்பார்க்க கூடாது. இதுதான் நான் அப்போ அவர் அந்த வீடியோல ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பேசும்போது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதனும் போது நான் கூட நினைச்சேன், அப்போ இந்த மனுஷன் வந்து சோசியல் சர்வீஸ் செய்யறாரு, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யறாரு. இந்த மாதிரி மனுஷன் இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைச்சாதானே நல்லது, இந்த மாதிரி மனுஷன் அரசியலுக்கு வந்தாதானே நல்லது, அப்போதானே மக்களுக்கு நிறைய நல்லது செய்வாரு. ஏங்க அந்த வீடியோல பேசும்போது கூட மனுஷன் என்ன சொல்றாருன்னா, நம்ம இன்னைக்கு 100 பேருக்கு ஹெல்ப் பண்றோம், நாளைக்கு ஒரு 1000 பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம். இன்னைக்கு ஒரு 10 குழந்தைகளுக்கு படிப்பு செலவு இது பண்றோம், நாளைக்கு ஒரு 1000 குழந்தைகளுக்கு பண்ணலாம். எனக்கு இந்த மாதிரி இந்த ஆளு பேசுனதுல கொஞ்ச நேரத்துல நானே கவுந்துட்டேன். அப்ப நார்மல் பொதுமக்களோட நிலைமை எங்க கவுந்தா, நீங்க சில்லறைய செதற விட்டு வீடியோவை போட்டிருக்கேன் நானு. வரணும் லாரன்ஸ் ஜி, நீங்க வரணும் இந்த தமிழ்நாட்டை காப்பாத்து. ஆனா இந்த மனுஷன் இந்த மாதிரி செயலை செஞ்சுட்டு சுத்திட்டு இருக்காப்ல. சரி அப்புறமா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தா கூட நான் ஓரளவுக்கு ஏங்க பண்ணது கெடித்தனம், அயோக்கியத்தனம், கேவலமான தனம். சரி அதுக்கும் ஒரு நியாயம் இருக்கணும்ல, பண்ணுறது டுபாக்குத்தனமா இருந்தாச்சு ஒரு நியாயம் இருக்கணும்ட்டு அந்த வாய்ப்பையாச்சும் கொடுத்துருந்தாவாச்சு நான் பாராட்டிருக்கேன். சரி இது இந்த தொழில ஈஸியா சர்வசாதாரண போல, சரி ஓகே. எனக்கு வாய்ப்பும் கொடுக்கல. கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது. இப்போ இதெல்லாம் எவ்வளோ கேவலமான ஒரு மைண்ட் செட், கேவலமான ஒரு மனுஷன், ஒரு ஆக்டிங்க்கு. ஏங்க அவங்க வந்து அவங்களும் வந்து லாரன்ஸை பத்தி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, ராகவா லாரன்ஸ்ன்னு சொல்றதுக்கு எனக்கு இனிமேட்டு அசிங்கமா இருக்குது, ஏன்டா சாமி பேரை வந்து இன்சல்ட் பண்ணணும்னு, அதனால லாரன்ஸ்னே போயிடலாம். அவங்களே லாரன்ஸை பத்தி சொல்றாங்க. நான் உள்ள போன உடனே இதெல்லாம் பார்த்த பிறகு இந்த சாமி கிட்ட இருந்து அந்த ருத்ராட்சல மாலை, அந்தந்த தூபம் வாசனை, சாம்பிராணி வாசனை இதெல்லாம் வரும்போது நானே நினைச்சேன், லாரன்ஸ் சார் பெருமையா நினைச்சேன். சரி he has come from a poor background, அவர் எவ்வளவு ஒரு ஏழ்மையான நிலைமையில இருந்து வந்தாருன்னு எனக்கு தெரியும். ஸோ ஸ்ட்ரகிள் ஆகுறவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்குற ஒரு கேரக்டர்னு நானே நினைச்சு போனேன். ஏங்க அவங்க வந்து அந்த நேரத்துல சம்திங்னு சொன்னாங்க. ஸோ சம்திங் எது வேணாலும் நடந்திருக்கலாம். A1 நடந்திருக்கலாம், B1 நடந்திருக்கலாம், இல்ல Z வரைக்கும் நடந்திருக்கலாம். ஸோ சம்திங் happened. அந்த சம்திங் happened ஆகுறதுக்கு அவங்க ஏன் அனுமதிச்சாங்கன்னா, சரி ஏதோ வாய்ப்பு தர போறாரு அப்படின்னு தானே அனுமதிச்சேன். அந்த வாய்ப்பையாச்சும் நீங்க குத்துக்கணும். அப்படி வந்து ஒருத்தரை இன்டியூஸ் பண்ணுறதோ இல்ல வந்து டிசீவ் பண்ணுறதோ தப்பு. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா இந்த மாதிரி டிசெப்ஷன் பண்ணி இந்த இன்டியூஸ் பண்ற ஆசையை தந்துட்டு ஒருத்தரை நம்ம யூஸ் பண்ணுறதே சட்டப்படி தப்புங்க. இவங்களுக்கு பல பேருக்கு தெரிய மாட்டுது. ஆக்சுவலா நீங்க ரேப்ன்ற செக்ஷனை டெஃபினேஷன் எடுத்து பாத்தீங்கன்னா ஐபிசிலயோ சரி, பிஎன்எஸ்லயோ சரி, ஏங்க 2 பேர் இப்போ பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு ரேப் நடந்துருச்சு, ஒரு பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் தருதுன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம்னா, அந்த பொண்ணும் வந்து ஆசைப்பட்டு தானே ஓகே சொன்னனால தானே இவன் பண்ணா, அப்புறமா அது எப்படி ரேப் ஆகும்? 2 பேரும் வந்து ஒத்த கருத்தோட, அதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா கன்சென்ட்னு சொல்லுவாங்க. அவங்க கன்சென்ட் கொடுத்தனால தானே இவன் பண்ணா, அது எப்படிங்க தப்பு அப்படின்ற ஒரு கேள்வி வரும். பட் அதுக்கு டெஃபினேஷன் அந்த செக்ஷன்லயே இருக்கு.
ஏங்க கன்சென்ட்ன்றது வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஒரு பையன் ஒரு பொண்ணோட ஏதோ ஆகுதுன்னா எந்தவித எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. இப்ப இந்த பையன் இந்த பொண்ணு கிட்ட சொல்லியிருப்பான், நான் நாளைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், வா இப்போ உடலுறவு மேற்கொள்ளலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா, நீ கல்யாணம் பண்ணலன்னா அது ரேப் ஆகுது. ஏன்னா நீ இந்த ஆசையை அவங்களுக்குள்ள ஏற்படுத்துற, நான் கல்யாணம் பண்றேன் அதனாலதான் அவங்க உனக்கு ஓகே சொல்றாங்க. சோ இது சட்டப்படி தப்பு, இது ரேப். இங்க வந்துட்டு அந்த பொண்ணு ஒத்துக்குன்னு தானே பண்ணிச்சு, அப்புறமா எப்படியா நீ அவனை கேள்வி கேட்பன்னு சொல்ல முடியாது. சோ இங்க வந்து ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் இருக்கு. இப்போ அதே மாதிரி உனக்கு நான் நாளைக்கு ஆக்டிங்ல சான்ஸ் தரேன், உனக்கு நான் என் படத்துல உனக்கு சான்ஸ் தரேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி எதுனா நடந்தால் அதுவும் ரேப்பு தான். எங்க ஒரு டிசெப்டிவான ஸ்டேட்மெண்ட்டை மேக் பண்ணக்கூடாது, ஒருத்தங்களுக்கு இன்டியூஸ் தர மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மேக் பண்ணக்கூடாது. ஒரு ஆசையை காட்டி நீங்க எது பண்ணியிருந்தாலும் அவங்க நாளைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணா ரேப். சட்டப்படி இப்போ ஸ்ரீரெட்டி கிளம்பி போயிட்டு மேபி டிலே, அந்த டைம் டியூரேஷன் வேணா இடிக்கலாம். பட் இதே நிலைமை வேற நாளைக்கு ஏதாவது பெண்களுக்கு ஏற்பட்டால், உங்களுக்கு ஒருத்தன் ஃபால்ஸ் ப்ராமிஸ், ஒரு மேரேஜ் பண்றேன்னு ஆசையை காட்டிட்டு உங்களை யூஸ் பண்ணியிருந்தாலோ, இல்ல உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு உங்களை யூஸ் பண்ணியிருந்தாலோ, இல்ல உங்களுக்கு காசு தரேன்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு காசு தராம போனாலோ, எந்த ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு உங்களை அவன் யூஸ் பண்ணாலும், நீங்களே கன்சென்ட் கொடுத்திருந்தாலும் இட்ஸ் a rape. சோ இப்போ நான் உங்களை கேட்கிறேன், ராகவ லாரன்ஸே கேட்கிறேன், சாரி லாரன்ஸே கேட்கிறேன், நீங்க பண்ணது ரேப்பா ரேப் இல்லையா? சொல்லுங்க மக்களை, நீங்களே சொல்லுங்க. ரேப்பு தானே, ஏமாத்தி தானே இருக்கிற. ஒரு ஆக்டிங் கேட்டு வந்த பொண்ணுக்கே இந்த வாழ்க்கை. எனக்கு இப்போ இதுல டவுட் வருது என்னன்னா, அந்த காலத்திலே இந்த மனுஷன் இப்படி இருந்திருக்காரு, அதுக்கப்புறமா பல நடிகைகள் இவர்கிட்ட வாய்ப்பு கேட்டு போயிருக்கோம், பல நடிகைகள் இவர் ஆக்டிங் சான்ஸ் கொடுத்திருக்கலாம், பல நடிகைகளுக்கு சான்ஸ் கொடுக்காம இருந்திருக்கலாம், பலரை ஏமாத்தி இருக்கலாம். இந்த கணக்குலாம் எத்தனை நம்பர்ஸ்ல போய் நிற்கும்? நீங்களாம் தான் நாளைக்கு அரசியலுக்கு வரலாம்னு ஆசைப்படுறீங்களா மிஸ்டர் லாரன்ஸ்? வந்து என்னத்தை கிழிக்க போறீங்க, என்னத்தை நொட்ட போறீங்க? ஏங்க உங்களை நாங்க நினைச்சதே நீங்க ஒரு பெரிய ஆன்மீகவாதினுங்க. நார்மலா நம்ம எப்படி நினைப்போம், ஏங்க சாமி பக்தனுடைய எல்லாம் சாமியை கும்பிடுறவெல்லாம் நல்லவனா இருப்பான். ஏங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மற்றவங்க தப்பு செய்யறத நம்ம ஒரு பெருசா எடுத்து பேசலாம். பட் என்ன இப்போ உதாரணத்துக்கு யாருன்னா சிஎம்ஏ இருக்கட்டுமே, நம்ம ஜோசப் விஜய் எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு துணை நடிகையோட சுத்தின்னு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அவராச்சும் ஒரு நார்மல் கேரக்டர், பெரிய ஆன்மீகவாதினும் நம்ம எடுத்துக்க முடியாது. பட் எஸ் தப்பு தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. பட் ஓகே, ஒரு நார்மல் செலிபிரிட்டி, ஒரு நார்மல் கேரக்டர். இவரு லாரன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீகவாதி, தன்னை என்ன ஒரு பிம்பத்துல வச்சுன்னு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரஸ்ட்டு, ஒரு சோஷியல் சர்வீஸ், ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஒரு அப்பா ஸ்தானம், இவ்வளவு பெரிய பிம்பத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலை செஞ்சா நாளைக்கு எவன் நல்லவன் எவன் கெட்டவனு எங்களுக்கு எப்படியா தெரியும்? ஏங்க இப்போ உடனே என்ன தெரியுமா சொல்லுவான், இந்த வீடியோவை இப்போ கரெக்டா விட்டுருக்கீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு, இது திமுகவின் சதி செயல், எங்க லாரன்ஸ் வந்து திருச்சி ஈஸ்ட்ல நின்று வின் ஆகிடுவாரோன்னு பயந்து இந்த வீடியோவை இப்போ ரிலீஸ் பண்றாங்க. ஏங்க எந்த வீடியோவும் எப்போ ரிலீஸ் பண்ணாலும் ஆனது உண்மைதானே, தப்பு தானே. இந்த தப்புக்கு லாரன்ஸ் அவர்கள் உடனே அந்த பொண்ணை கேரக்டர் அசாசின் பண்ணுவானுங்க. இவனுக்கு நார்மலாவே இவங்களுக்கு இதுதான் வேலை. அந்த பொண்ணு ஒண்டி ஒழுக்கமா, அந்த பொண்ணு இப்படி, அந்த பொண்ணு இப்படி, அதெல்லாம் நம்மளுக்கு அன்வான்டட். நீ உங்க அண்ணன் ஒழுக்கமா இருந்தாரான்றதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. லாரன்ஸ் அவர்கள் ஒழுக்கமா இருந்தாரா இல்லையா? இந்த லாரன்ஸ் அவர்கள் தான் நம்பல, அதாவது கேள்வி கேட்ட நம்பலாம் தெருநாயின்னு சொன்ன ஒரு கேரக்டர். நான் வந்து ஆக்சுவலா அந்த 4 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டது, ஏன்டா இந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி போட்டுன்னு எப்போ தெருநாயின்னு சொன்னாரோ அப்பயே நான் முடிவெடுத்துட்டேன். இந்த தெருநாய் கதை ஓயாத்துக்கு முன்னாடியே இங்க இந்த கதை வந்துருச்சு. மிஸ்டர் லாரன்ஸ் கேள்வி கேட்ட தெருநாயா? அதாவது எக்ஸ்பிளைன் யாரும் பண்றாரு பாருங்க. சில தெருநாய் பிஸ்கெட் போட்டா சைலண்ட் ஆயிடும், சில தெருநாய் பிரியாணி போட்டாதான் சைலண்ட் ஆகும். சோ எந்த தெருநாய்க்கு எது தேவையோ அந்த தெருநாய்க்கு அதை நம்ம போடணும். நல்லா இருக்கு உங்க எக்ஸ்பிளனேஷன். நீங்க தான் சோ கால் சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிஸ்ட்ல, ஆனா பேசும்போது ஒண்டி மூஞ்ச பவ்யமா வச்சுக்கணும், அப்படியே ஒரு பக்திமான் மாதிரி பேசுறீங்களே மிஸ்டர் லாரன்ஸ். ஐயோ ஏங்க எனக்கு ஆக்சுவலா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏன் யார் தாண்டா நல்லவன் இந்த உலகத்துல? தயவு செஞ்சு நல்லவன்லாம் கொஞ்சம் ரைட் சைட்ல நில்லுங்க, கெட்டவன்லாம் லெஃப்ட் சைட்ல நில்லுங்கனா ஒண்ணுமே ரைட் சைட்ல நிக்கிறனும் கெட்டவனா தான் இருப்பான் போலியே. ஏங்க மேபி அவர் இப்போ திருந்து இருக்கலாம், அப்போ அந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கலாம், இப்போ திருந்து நல்ல மனுஷனா இருக்கலாம், அது நம்மளுக்கு தெரியாது. பட் எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்றது ஒண்ணுமே தெரியல. மிஸ்டர் லாரன்ஸ்
அரசியலுக்கு வரீங்கன்ட்டீங்கன்னா வாயடக்கம் நாவடக்கம் எல்லாம் தேவை. ஒரு மாசமா ஆட்சி நல்லா இருக்குன்றீங்க, என்ன நல்லா இருக்குது? உனக்கு சீட்டு வேணும்னா போய் டிவிக்கு விஜய் கிட்ட போய் கேளியா, ஐயா உங்க ஆட்சி சூப்பரா இருக்குது எனக்கு சீட்டு கொடுன்னு. அதுக்குன்னா நீங்க உடனே மக்கள் மேல பழிய போடுது. மக்கள் கிட்ட நான் கேட்கிறேன், எங்க அம்மா கிட்ட கேட்டிருக்கேன், இதோ இந்த சம்பவம் பண்ணிய உட்கார வச்சுக்கின்னு ஒரு நடிகையை வந்து நான் வாய்ப்பு தரேன்ட்டு யுவர் ஐஸ் ஆர் சோ செக்ஸி, யுவர் திஸ் ஒன் ஆர் சோ செக்ஸி அப்படின்னு அப்படியே வர்ணியா வர்ணிச்சு அம்மா கேட்டுட்டு வர்ணிச்சியா என்ன? இல்ல அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு வர்ணிச்சியா? இப்படிலாம் நீங்களா என்னையா அம்மா சென்டிமெண்ட் தூக்கி வரீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்படியே அம்மாவோட பக்திமானு ஒரு காட்டுறாராம். நானும் அதுல தாங்க உழுந்து போய் 4 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டேன். இந்த ஆன்மீகவாதிகள்லாம் வந்து லைட்டா அம்மா சென்டிமெண்ட்ல இருப்பாங்கன்ட்டு. இந்த மனுஷன் இப்பதான் தெரியுது இது எந்த சென்டிமெண்ட்ல இருந்துருக்குதுன்னு. பண்ணது ஃபுல்லா இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறது பாருங்க. இப்போ என்னன்னா இவரு திருச்சி கிழக்குல நிக்கிறதுக்காக இந்த மாதிரி சில சோஷியல் சர்வீஸ் மாதிரி காட்டிக்கிட்டு இப்போ வீடியோ போட்டுக்கின்னு வெளியே வரனால இந்த மாதிரி சிலதெல்லாம் வரும். ஏங்க இது ஒன்னா இருக்கலாம், இதுக்கு மேல எவ்வளவு வீடியோ இது வரப்போகுதுன்னு தெரியல. அரசியலுக்கு வரீங்கன்னு ஒரு முடிவு பண்ணிட்டால் இந்த மாதிரி நிறைய வரதா செய்யும். அதெல்லாம் நம்ம தாங்கிக்கின்னு தான் ஆகணும், இல்லைன்னா அரசியலுக்கே வரக்கூடாது. ஆனா இந்த வீடியோ பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரு கண்டென்ட் ஒரு பாயிண்ட்ல நான் நிக்கிறேன், அரசியலுக்கு வர்றதுக்கு தகுதியே இல்லாத ஆளு மிஸ்டர் லாரன்ஸ். நீங்க உக்காந்துக்கிட்டு வாய்ப்பு கேட்டு வந்த பொண்ணுக்கு மார்க் போட்டுன்னு இருக்கிறீங்க. இது எத்தனை மார்க்கு அது எத்தனை மார்க்குன்னு போடுற மாதிரி இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்கு. இது சாதா ஆட்கள் செய்யலாங்க, நீங்களாம் செய்யக்கூடாதுங்க. உங்களெல்லாம் ஒரு பிம்பத்துல வச்சுனுக்கிறானுங்க. நீங்களே இப்படி கேடு கெட்டவனா இருந்தா எப்படி இது? இப்ப நீங்க இன்னைக்கு அரசியல்ல வரேன்னு சொல்றீங்க, இன்னைக்கு இந்த எலெக்ஷன்ல நிக்க போறேன் இல்ல ஏதோ ஒண்ணு பண்ண போறீங்கன்னா என்ன பிம்பத்துல பண்றீங்க? தான் ஒரு ஆன்மீகவாதி, தான் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட், தான் ட்ரஸ்ட் நடத்துறேன், தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளிகளே கடவுளா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு பிம்பத்துல தானே வரீங்க. அப்ப அந்த பிம்பம் உண்மையான பிம்பமா இருக்கணும்ல. இப்படி அந்த பிம்பத்தை முன்னிறுத்தி பின்னாடி இந்த மாதிரி கீழ்த்தனமான கலிச்சடையான வேலையெல்லாம் செஞ்சா எப்படி மிஸ்டர் லாரன்ஸ் நான் கேட்கிறேன். ஏங்க இப்பெல்லாம் நடிகர்கள், அது நான் என்ன சொல்றேன்னா, நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வந்துருந்தவங்க, அரசியல்வாதிகள்லாம் நடிக்க போயிடுங்கன்ற இப்ப இருக்கிற நிலைமைய பார்த்தா. ஏன்னா விஜய் ஜெயிச்ச பிறகு எல்லாருக்குமே தெரிந்து விட்டது இந்த மக்களுக்கு அறிவில்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் என்ன நினைச்சிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏய் அவன்லாம் சும்மா கிடையாது, தமிழ்நாட்டு மக்கள்லாம் என்ன நினைச்சு, அவன்லாம் படிப்பறிவு உள்ளவன், அவன் வந்து யார் நம்மளுக்கு நல்லது செய்யறான்னு தெரியும், அவனுக்கு தான் ஓட்டு போடுவான். அவன் வந்து யார் நம்மளுக்காக குரல் கொடுப்பான்னு தெரியும், அவனுக்கு தான் ஓட்டு போடுவான். அவன் வந்து யார் நம்மளுக்காக போராடுவான், நம்ம பிரச்சனைக்கு உடனே ஓடி ஓடி வந்து யார் நிப்பாவளோ அவனுக்கு தான் ஓட்டு போடுவான். நடிகனுக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாயா அப்படின்ற ஒரு பிம்பம் இருந்துச்சு. விஜய் ஜெயிச்ச பிறகு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, அடங்கொய்யால இது தெரிஞ்சிருந்தா நான் அரசியலுக்கு போயிட்டு இருப்பேனே ஐயா. ஏன்னா எல்லா நடிகரும் ஃபீல் பண்றாங்க. அதே மாதிரி இன்னொன்னுங்க, இதுதான் உண்மை. ஏங்க இந்த 2026ல விஜய் வந்தனாலதான் இந்த வெற்றி வந்துச்சுன்றது கிடையாது. ஏங்க விஜய்க்கு பதிலா சூர்யா வந்திருந்தாலும் ஜெயிச்சிருப்பாரு, விஜய்க்கு பதிலா ரஜினி சார் வந்திருந்தாலும் ஜெயிச்சிருப்பாரு, விஜய்க்கு பதிலா அஜித் சார் வந்தாலும் ஓஹோன்னு ஜெயிச்சிருப்பாரு, தனுஷ் வந்திருந்தாலே ஜெயிச்சிருப்பாரு, சிவகார்த்திகன் வந்திருந்தாலே ஜெயிச்சிருப்பாரு. ஏன்னா எல்லாரும் ஒரு 50 60 70 வருஷம் டிஎம்கே ஏடிஎம்கேன்னு மாத்தி ஓட்டு போட்டு டயர்ட் ஆயிட்டாங்க. யாருன்னா ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்போமேன்னு மக்களே வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்துல விஜய் வந்துட்டாப்ல. சோ இது யார் வந்திருந்தாலும், எந்த நடிகர் வந்திருந்தாலும் இந்த வெற்றி அவங்களுக்கு உரித்தானது, அவங்களுக்கு தான் போய் சேர்ந்திருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி விஜய் அந்த ஸ்டெப்பை எடுத்து வச்சனால விஜய் வந்து ஜெயிச்சோ. ஒன்னும் விஜய் நல்லது செஞ்சாருன்னா இங்க யாரும் ஓட்டு போடல, யாரும் ஒண்ணும் பண்ணல. சோ இப்ப நடிகர்கள்லாம் வந்து அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன் இதே ராகுல் லாரன்ஸ் 2026 முன்னாடி வர வேண்டியது தானே? அப்போ வீட்டுல பொட்டிப்பாமா உக்காண்டாரு, ஐயோ டே இப்ப போனா டிஎம்கே ஜெயிச்சுச்சுன்னா நம்மள எதனா பண்ணிடுவாங்க, சைலண்டா உட்கார்றாரு. விஜய் ஜெயிச்ச பிறகு எப்பா அப்ப மக்கள் நம்ம நினைச்ச மாதிரி இல்லடா, முட்டா மக்கள் தான் போல, நம்ம கூட கொஞ்சம் அறிவாளி நினைச்சோம். ஏன்னா ஏங்க அங்கிருந்து வர யாருக்குன்னா அறிவு இருக்கா பாருங்க. லாரன்ஸும் இப்படிதான் இருக்கிறாப்புல. நம்ம விஜயும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே அறிவார்ந்த விஷயமா எதுவுமே பண்ணுறது கிடையாது, எல்லாம் தற்கொலை வேலைகளை தான் பண்ணுறது. ஏங்க இந்த நடிப்புல இருக்கு இப்போ இந்த சின்ன பையங்க இந்த மகேந்திரனா, ஏன்னா அவனெல்லாம் வந்து சின்ன வயசுல நடிக்கும் போது பார்த்தது நல்லா நடிப்பாப்புல, பாராட்டலாம். ஏங்க நானே ஃபீல் பண்ணியிருக்கேங்க அந்த மகேந்திரனுக்கு, நல்லத்தானப்பா நடிக்கிறான் அந்த பையனுக்கு. அந்த பையனுக்கு வாய்ப்பு இல்லையா? யாருன்னா கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தா அவனை முன்னேற்ற வேண்டியது தானேயா அப்படின்னு நானே சில்லறையை செதற விட்டுருக்கேன். இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, நல்ல வேலை இவனை நீங்க நடிக்க வைக்கலையா, இல்லைன்னா நாலு பின்ன இவன் முதலமைச்சர் ஆயிட்டானா கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்பயே இப்படி கேட்கறான். இப்பயே என்ன கேட்கறான்னா, நான் விஜய் சாரை கேள்வி கேட்கறீங்க, அதுவும் எப்படி தென்னாவிட்டா அவன் ஆட்டிடியூட் தாங்க. ஏன்னா இவன் உருப்படாததுக்கு காரணமே அவன் ஆட்டிடியூடு. நல்லா பாத்துட்டேன் இப்படி உட்காந்து, என்ன கரண்ட் வரலையா,
சோலார் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்குங்க. எனக்கு வந்து 2 இது சொருவி எப்படி ஃபேன் ஓட விடுதுன்னு தெரியும். ஏன் எல்லார் வீட்லயும் சோலார் சிஸ்டம் போடுங்களேன். ஏன் என் வீட்டுல இருந்தே கரண்ட் எடுத்துக்கோங்களேன். ஏன் நல்ல மனசு. அதை எல்லாருமே தப்பா சொல்லணும் இருக்கும். யாருன்னா ஒருத்தர் வந்து என் வீட்டுல இருந்து கரண்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்களா? அந்த பையன் சொல்லிக்கிறாங்க, தம்பி அட்ரஸ் எதுனா சொன்னா, எப்பா என் வீடு இல்ல என் தெருக்கே வந்து நீ கரண்ட் குத்தனா நல்லா இருக்கும்டா சாமி ப்ளீஸ்ரா. அப்படி இல்லையா சோலார் சிஸ்டம், அது சோலார் சிஸ்டமே கிடையாதுடா, சூரிய குடும்பமா நம்ம பேசுகிறோம். சோ அந்த சோலார் பேனல் நீ வச்சு தரணும்னு ஆசைப்பட்டனா தயவு செஞ்சு எனக்கு வச்சு கொடுறா, எங்க தெரு மக்களுக்கு எல்லாம் வச்சு கொடுறா. 2 லட்சம் 3 லட்சம் எல்லாம் எங்களால செலவு பண்ண முடியாதா? நீ மேபி கோடீஸ்வரனா இருக்கலாம்டா, உன் வீட்டுல சோலார் பேனல் இருக்கலாம், சோலார் எது இருக்கலாம், எது வேணாலும் லொட்டு லொசுக்கு இருக்கும். தயவு செஞ்சுடா எங்க தெரு மக்கள், எங்க ஊர் மக்கள், ஏன் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கே நீ வச்சு குத்துனா சந்தோஷம்டா. பண கொழுப்புல பேசுறியா மிஸ்டர் மகேந்திரன்? நீ சோலார் பேனல் சோலார் இதெல்லாம் வச்சுக்கினா எல்லாரும் வச்சுக்க முடியுமாடா? டே அறிவு இருக்காடா உங்களுக்கு எல்லாம்? அறிவு இருந்து தான் பேசுறீங்களா இல்ல இஷ்டத்துக்கு பேசுறோம்ட்டு பேசுறீங்களாடா? ஏன் இது என்ன மாதிரி ஆட்டிடியூட், என்ன மாதிரி தாட் ப்ராசஸ்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஏன் கேள்வி கேட்குறீங்கன்னு கேட்குறான். இதுவே திமுக ஆட்சியில இவனே கேள்வி கேட்டு நிறைய வீடியோ போட்டுருக்கான். இவர் அண்ணா ஆட்சியில எவனும் கேள்வி கேட்க கூடாதா? என்னங்க இது மைண்ட் செட்டு? ஏன் கேள்வி கேட்குறீங்க? இப்ப நீங்க அவர்கிட்ட போய் மைக்கை வச்சுக்கின்னு கரண்ட் ஏன் இல்ல, கரண்ட் இல்லையா இல்லன்னு மைக்கை கேட்டுட்டா கரண்ட் வந்துருமான்னு கேட்கிறோம். அப்போ பாருங்கப்பா, அந்த இடத்துல நான் அப்படியே ஊந்துட்டேன். நான் மாதிரி மைண்டுடா அப்பா. கேள்வி கேட்கலனாதான் வேலை நடக்குமா? அவன் சொல்றான், லாஸ்ட்ல சொல்றான், கேள்வி கேட்கலனா தாங்க வேலை நடக்கும். நீங்க கேள்வி கேட்டுட்டே இருந்தா கேள்வி கேட்டுனே தான் இருப்பீங்க, வேலை நடக்காது. கேள்வி கேட்காம இருக்கணும்ன்றான். இவனெல்லாம் நல்ல வேலை இவன் நடிக்கல. ஐ மீன் கொஞ்சம் படம் நடிச்சிருக்கான் போல. நல்ல வேலை இவன் பெரிய ஆளா வரல. பெரிய ஆளா வந்திருந்தானா இந்த மாதிரி எதனா பேசி நம்ம மக்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியல, இந்த மாதிரி பேசினாதான் ஓட்டு வேற போடுவாங்க. சோ ஓட்டுக்கிட்டு போட்டு நாளைக்கு இவன் முதலமைச்சர் ஆயிட்டு இவனுக்கு இல்ல நம்ம உட்கார வேண்டிய நிலைமை வந்துட்டு இருக்கோம். நல்ல வேலை இவன் நடிக்கல. இவனை நடிக்க வைக்காத டிரெக்டர்களை இப்பதான் நான் நினைச்சு பாக்குறேன். அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ஏங்க ஒருத்தர் ஒரு பேட்டி கூட கொடுத்தாரு, அந்த சாட் வித் சித்ராலயோ என்னத்துலயும் அந்த ஒரு பேட்டியில சொல்றாரு, இந்த பேரன் கேரக்டருக்கு யாரை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மாஸ்டர் மகேந்திரன் ஒரு பையன் இருக்கான், அவனை கூப்பிட்டு வந்தாங்க. அவன் வந்தோடனே நேரம் உட்காந்துக்கிட்டு எத்தனை ஷாட் எடுப்பீங்க, என்ன டைலாகு, எப்படி கேமரா அங்கெல்லாம் வைப்பீங்கன்னாரு. டைரக்டர் முதல்ல எங்களை கூப்பிட்டு முதல்ல இந்த பையனை வெளியே அனுப்பிச்சிருங்க, இல்லைன்னா அடிச்சு கொண்டுருன்னாரு. சூரிய வம்சம் படத்துல இவனை கேட்டிருக்காங்க, அந்த சின்ன பையன் கேரக்டர் வரும்ல கேட்டிருக்காங்க. அப்ப சார்வால் போயிட்டு உக்காந்துட்டு தெனாவட்டா என்ன பேசிருக்காரு, எத்தனை ஷாட் அடிப்பீங்க, கேமரா ஆங்கிள்லாம் எங்க ஃபிக்ஸ் பண்ணி, அந்த தம்மா துண்டு வயசுலயே இதோட ஆட்டிடியூட பாத்துக்கோங்க. அந்த ஆட்டிடியூட் தான் இப்போ வரைக்கும் நின்று இருக்குது. அதனால தான் இது உருப்படாமையும் போயிருக்குது. எங்க ஷாட் வைப்பீங்க, எங்க ஆங்கிள் வைப்பீங்க அப்படின்னு உன்ன டிரெக்டர் சொல்லிட்டு தயவு செஞ்சு அவனை ஓட விட்டுரு, இல்லைன்னா சாவச்சிருவேன்ட்டு. அப்புறமா அவனை துரத்தி விட்டுட்டு அந்த ஏமலத்தான ஒரு பொண்ணு இருப்பாங்க பாருங்க, அவங்கள பையன் வேஷம் போட்டு நடிக்க வச்சிருக்கான். சோ தவளை தன் வாயால் கெடுமுன்ற மாதிரி இந்த ராகவா லாரன்ஸும் அவர் வாயாலே கெட்டு போறாப்ல. அதே மாதிரி இந்த மகேந்திரன் ஆல்ரெடி கெட்டு போயாச்சு, நாசமா தான் இருக்குது. ஒன்றும் பெரிய பட வாய்ப்புகள்லாம் கிடையாது. பட் இனிமேட்டும் உனக்கு பட வாய்ப்புகள் வருமானா வாய்ப்பு இல்லை ராஜா.